கனிமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை பற்றி இவ்வாறாக கூறுகின்றான். இன்னல் அப்ரார லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். நிச்சயமாக நல்லோர்கள் ஆனந்தம் சுகம் தரக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. ஆமீன். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா கூறும்போது பாவிகள் நரகத்தில் இருப்பார்கள், நோவினை தரக்கூடிய நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த பாவிகளுடைய கூட்டத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக கூறுகின்றான். ஓ பாவிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லோர்களை விட்டு பிரிந்து சென்று விடுங்கள். நீங்க நல்லவங்க கூட இருக்கக்கூடாது, நீங்க இருக்கக்கூடிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளை நல்லவர்களை விட்டு பிரிந்து செல்லும்படி கூறுகிறார். இந்த ஆயத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இரவு முழுவதும் ஓதி திரும்ப 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 ஓதி அழுவார்கள். ஏன் சொன்னா, அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களே, காபிர்களே அப்படி சொல்லல, பாவிகளே, பாவம் செய்யக்கூடியவர்களே, இன்றைய தினம் நீங்கள் நல்லோர்களை விட்டு பிரிந்து நரகத்திற்கு சென்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா. எனவே மனிதர்கள் ரெண்டு வகையா இருக்காங்க. ஒன்றாவது நல்லவர்கள், இரண்டாவது கெட்டவர்கள், பாவிகள். கனிமானவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்தை மனிதர்களுக்கு கொடுத்து அற்புதமான வழிமுறைகளை கொடுத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவார்கள் என்பதனுடைய அற்புதமான வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே போல ரப்பல் ஆலமீன் எந்த பாதையில் செல்லக்கூடாது, எந்த பாதையில் சென்றால் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அழிவு, நாளை மறுமை நாளில் நிரந்தர அழிவு என்பதையும் அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். கவலையான விஷயம் என்னவென்றால், அதிகமான மனிதர்கள் தங்களுடைய இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம், எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கின்றான் என்பதை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலை. கடைசியில அவங்க எந்த நேரத்துல அவங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா, மௌத்துடைய தருணத்துல தான் அவர்களுக்கு புரியுது என்பதாக அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறாக கூறுகிறார்கள். அன்னாஸு குல்லுஹும் நியாம். மனிதர்கள் எல்லாமே தூக்கத்தில் இருக்கிறார். எப்படி? மனிதர்கள் எல்லாமே உலகத்தை தூங்கிட்டு இருக்கிறோமா, நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோமா, என்ன நடக்குது என்னன்னே தெரியல. வீட்டுல கூட ஒருத்தர் எல்லாம் ஆடு தூங்கிட்டு இருந்தாக்கா, வெளியில ஏதாவது மரம் விழுந்துச்சு இல்ல கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியாது, ஏன்னா ஆடு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்துல எல்லாமே ஒரு டீப் ஸ்லீப்பிங், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா எப்ப மனிதர்கள் மூத்தாவாங்களோ முடிச்சுப்பாங்களா, இல்லல்லா ஐயோ இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கே, நான் கோட்டை விட்டுட்டனே, நான் ஏமாந்துட்டனே, என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு என்பதாக மனிதன் அந்த நேரத்தில் அறிவு பெறுவான். ஆனால் அந்த அறிவு அவனுக்கு பயன் தருமா? நிச்சயமாக ஒருபொழுதும் தரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான. கெட்ட மனிதர்கள், பாவிகளை பற்றி
குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வன்னாசிஆத்தி கர்கா, பாவிகளுடைய உயிரை கடுமையாக கொடுமையாக கொடூரமாக பிடுங்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியம். உயிரை பிடுங்குவதற்கு மலக்குள் மௌத் ஒருத்தவங்க பெரியவங்க, அவங்க கூட ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வருவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு குழு வரும். சுப்ஹானல்லாஹ், யாருடைய உயிரை கைப்பற்றுவாங்களோ அவங்கள சூழ்ந்து உட்கார்ந்துப்பாங்க. எனவே உயிரை கைப்பற்றும் போது பெட்ல படுத்துட்டு இருந்தாதான் மலக்குமார்கள் வந்து உட்காருவாங்க, அப்படி கிடையாது. நம்ம பைக்ல போனாலும் அவங்க நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க, நம்ம பிளைட்ல போனாலும் அவங்க நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க, நம்ம கடல்ல நீந்துட்டு இருந்தாலும் நம்மளை சுத்தி உட்கார்ந்துப்பாங்க. பாவிகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஹன்னம் நரகத்திலிருந்து நெருப்பால் ஆன ஒரு கஃன் துணியை கொண்டு வரப்பட்டு அவன் கிட்ட சொல்லப்படுமா, யா ரூஹல் ஹபீப், யா ரூஹல் ஹபீப், ஓ அநியாயமான ரூஹே, ஓ அநியாயக்காரனே, ஓ நாசக்காரனே, ஓ ஹுரிஜி, வெல்ல பாப்பா, மின் சக்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் போயிடு, அல்லாஹ் உன் மேல கடுமையான முறையில் கோபமாக இருக்கிறான். அல்லாஹ் அநிமானமே ஹதீஸ்ல பார்க்கிறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம். فكيف اذا توفتهم الملائكه يضربون وجوههم وادبارهم. அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டுறான், பாவிகளுடைய உயிரை எடுக்கும் போது மலக்குமார்கள் அவங்களை அடிப்பாங்களாம். அல்லாஹ், அதனுடைய சிஃபத், அதனுடைய தன்மையை நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியும். கத்தியினால வெட்டப்படுவதை விட, ரம்பத்தால் அறுக்கப்படுவதை விட, நெருப்பால் போட்டு அவர்கள் முழுமையாக எரிக்கப்படுவதை விட உயிரை பிடுங்கும் போது கொடூரமாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய மௌத்துடைய தருணத்தில் லேசான மௌத்தை ஏற்படுத்திக் கொடுப்பானாக. ஆமீன். நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அந்த நேரத்துல பாவிங்க அந்த மலக்குமார்களுடைய அந்த கொடூரமான அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், قال رب ارجعون قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما تركت. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் உயிரை எடுத்துறாதே யா அல்லாஹ், இவங்களை எடுக்க வேணாம்னு சொல்லு யா அல்லாஹ், கொஞ்ச நாள் அவகாசம் கொடு யா அல்லாஹ். لعلي اعمل صالحا, நான் போயிட்டு நல்ல அமல்களை செய்யறேன் அல்லாஹ். நான் எதெல்லாம் உலகத்தை தப்பா செஞ்சுட்டு இருந்தனோ, அநியாயம் செஞ்சுட்டு இருந்தனோ, பாவம் செஞ்சுட்டு இருந்தனோ, அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தனோ, அது எல்லாத்தையும் திருத்திக்கிறேன் அல்லாஹ். இனிமேல் போட்டு நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் ஹராமின் பக்கம் போக மாட்டேன், நான் பாவத்தின் பக்கம் போக மாட்டேன், நான் யாரையும் அநியாயம் செய்ய மாட்டேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை கொஞ்சம் லேட் ஆக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் குடியா அல்லாஹ், கொஞ்சம் டைம் குடியா அல்லாஹ். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் தான தர்மம் செஞ்சிடறேன், ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன். வாக்கும் மினஸ்ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்துல நானும் ஆயிடுறேன், நான் சீதேவி ஆயிடுறேன் என்பதாக அடியான் சொல்லுவானா. ஆனா அல்ல என்ன தெரியுமா சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அந்த மலக்குமார்கள் கிட்ட, அந்த ரூஹை எடுக்கக்கூடிய மலக்குல் மௌத் கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, கல்லா, அதெல்லாம் உன் பேச்செல்லாம் கேட்காதப்பா. அவன் இப்படிதான் சொல்லுவான், உலகத்துல அவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன், எவ்வளவு சோதனை கொடுத்தேன், ஒவ்வொரு டைம் அந்த சோதனையிலிருந்து அவன் மீண்டு வருவான், எல்லாம் இனிமே பட்டு நான் திருந்திடுவான். ஆனா திருந்தவே மாட்டான், திரும்ப திரும்ப பாவத்தின் பக்கம் தான் போவான், திரும்ப திரும்ப அநியாயத்தின் பக்கம் தான் போவான். எனவே அவன் சொல்றதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க, அவனுடைய உயிரை கொடூரமான முறையில் இருக்கு என்பதாக அல்லாஹ்
ஒவ்வொரு மனிதனுடைய நிலை இவ்வாறுதான். அல்லாஹ் அழைக்கின்றான், ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றான். இவ்வாறுதான் இருக்கும். எனவே நீங்கள் நல்லவர்களில் இருக்க வேண்டுமா, பாவிகளில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அற்புதமான உதாரணத்தை சொல்லிக்க. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு மௌத்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த நேரத்துல உணர்றாரு. ஆனா அதுக்கு பிரயோஜனம் தராது. அந்த நேரத்துல பிரயோஜனமே தராது. பல பேர் மௌத்தாகுறாங்க. பல பேருடைய ஜனாதாவை நம்முடைய கையால கொண்டு போய் அடக்கம் அறியாதவருடைய பாதையை விளங்காதவருடைய பாதையை மிட்டி பர்சோ பெரும் பெரும் அடுத்து கவர் சாலையில மண்ணில மண்ணு தரையில மண்ணில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அற்புதமான சம்பவத்தை சொல்லி அதை பார்த்து நீங்க பயன்பெற்றுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மனிதன் யாரு? அதிகாரத்தை கொடுத்திருந்தான், பணபலத்தை கொடுத்திருந்தான், ராணுவ சக்தியை கொடுத்திருந்தான், பயங்கரமான ராணுவ சக்தி பார்த்தாவே பயந்து செத்து அதிகாரம் எல்லாமே கொலை பண்ணா நீ அநியாயம் பண்ணாதப்பா, நீ பாவம் பண்ணாதப்பா, நீ மனுஷன் தான்ப்பா, அதை நீ உணர்ந்துக்கோ. உனக்கும் ஒரு நாள் எண்டு இருக்கு. நீ அநியாயத்துல என்ன பண்ணாத, நீ உனக்கு ஒரு நாள் எண்டு காடு இருக்குப்பா. நீ திருந்திடு. நான் அல்லாஹ்வுடைய நபி வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லாஹ் இந்த அளவு பயப்படுறான். அவருடைய மந்திரி சபையில இருந்த என்னென்னமோ சொல்றாரு. ஒரு பெரிய பில்டிங் கட்டுப்பா, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஏழாமா நக்கலா அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரை அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, மூசா நீங்க என்ன பண்ணுங்க, கடந்து போயிட்டு எங்க நீங்க போயிடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, செங்கடல்ல போயிட்டு அல்லாஹ்வுடைய ஆணைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கிறாங்க. கடல் பிளக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வழி செல்வம் கடந்து போறாங்க. மூசா நம்ம கிட்ட தப்பிக்கணுமா? விடவே முடியாது. அவரை கொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கொல்லணும்ன்ற ஒரு கடல் கடந்து இவங்க பாதி தூரம் வந்தாங்க. கடல் கடல் ஆரம்பிச்சு அப்பதான் நான் மனுஷன்டா, இவெல்லாம் தன்னை இறைவன் சொல்லிட்டு இருந்தான், நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தான், என்னால என்ன வேண்டாலும் பண்ண முடியும், யாரை வேண்டாலும் கொல்ல முடியும். நான் தப்பு பண்ணிட்டேன். மூசா எவ்வளவு எனக்கு சொல்லாத விஷயம் என் காதால நான் கேட்கணும்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒன்று ஆமன்து பிரப்பி ஹாரூன் மூசா ஆமன்து லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பனு இஸ்ராயீல் அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கிறேன் என்பதாக கதர்னா அழுதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா யாருக்கும் மௌத்துடைய நேரம் அவகாசம் கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சக்கராத் வந்துருச்சு. இன்னலில் மௌத்தி சக்கராத். எவ்வளவு வேகமா வீசுமோ அந்த மாதிரி அவருடைய சக்கராத் கஷ்டமான நிலை இருக்கு. இவ்வளவு கொடூரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த முறையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ இந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு செகண்டும் நாம உலகத்தை விட்டுட்டு முன்னாடி போறோம். கபர் நெருங்கி நெருங்கி ஒவ்வொரு செகண்டும் எந்த நேரத்துல எனக்கு மூத்து வரும், எந்த